ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸோட வரலாறை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உலக மக்கள் எல்லாருமே இதை இப்ப அதிகமா பேசிட்டு இருக்காங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. இந்தியால ஏதோ ஒரு மூலையில உட்காந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒருவேளை சாப்பாட அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் தான் விலைய நிர்ணயம் பண்ணுது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதான் நடக்க போகுது. மூன்றாம் உலக போரை இந்த இடத்த மையமா வச்சுதான் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? ஆனா அதுதான் உண்மை. சில பேர் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னா என்னன்னு தெரியாம இருக்காங்க, அதோட முக்கியத்துவம் தெரியாம இருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சு, இது ஏன் இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பிளேஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட வரலாறு நம்ம தோண்டி பார்த்தாதான் தெரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் ஓமனுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 33 கிலோமீட்டர் அகலத்துல கடல்வழி பாதை அமைஞ்சிருக்கு. இதுல 3 கிலோமீட்டர் மட்டும்தான் கப்பல் போகக்கூடிய வழிப்பாதை அமைஞ்சிருக்கு. சோ இந்த 3 கிலோமீட்டர் தொலைவுல கப்பல் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 20 மில்லியன் பேரல்கள் கச்சா எண்ணெய் இது வழியா டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஏன் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் அங்க ஈரான்ல இருந்துதான், அந்த பிளேஸ்ல இருந்துதான் டிராவல் ஆகி வந்துகிட்டு இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% கச்சா எண்ணெய் நம்ம அது வழியே தான் இந்திய வளைகுடா பகுதிகளில் வழியே கொண்டு இந்தியாவுக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா இதோட பிரச்சனை ஈரான் இப்ப நிறைய நாடுகளுக்கு நாங்க கச்சா எண்ணெய் கொடுக்க மாட்டோம். முக்கியமா அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இப்ப பயங்கரமான வார் நடந்துகிட்டு இருக்கு. சோ இந்த வாருக்கு காரணம் என்ன? இந்த வார் ஃபர்ஸ்ட் எங்க ஆரம்பிச்சிச்சு?